வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். இனியா ஸ்கூல்ல இனியாவை பாராட்டுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கோபி இப்ப இனியாட்ட சொல்றாரு, உண்மையிலே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு இனியா அப்படின்னு சொல்றாரு. நான் வீட்டை விட்டு வெளியில வரப்ப நீ ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னியே, உங்களாலதான் டேடி என்னால சரியா படிக்க முடியல தூங்க முடியலன்னு சொன்னல, எனக்கு அப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இனியா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீ அச்சீவ் பண்ணிட்ட இனியா அப்படின்னு சொல்றாரு. என்னோட மனசுல இப்ப எந்த கவலையும் இல்ல, ஒரே சந்தோஷமா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. காட் பிளஸ் யூ இனியா அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ டாடி அப்படின்னு இனியா சொல்றாங்க. நீ எதுக்கு இனியா எனக்கு தேங்க்ஸ் சொல்ற, நீ எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு கோபி. இனியாவை இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க பிரின்சிபல் மேம், இனியாவோட பேரண்ட்ஸும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கோபி இப்போ ராதிகாவை கூப்பிடுறாரு ஸ்டேஜுக்கு வர சொல்லி. எதுக்கு கோபி, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. இனியா நம்ம வீட்டுல தங்கி இருக்கிறப்ப நீ எவ்வளவு கேர் பண்ணி அவளை பாத்துக்கிட்ட, மொபைல்லாம் பார்க்க கூடாதுன்னு எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்த அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரிலாம் பண்ணதுனால தானே அவன் நல்லா படிச்சா அப்படின்னு சொல்றாரு. அதனால உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, வா நம்ம ஜோடியா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்க வீட்டு ஆள்கள்லாம் ஏதாவது சொல்ல போறாங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ராதிகா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு கோபி. ராதிகா இப்போ இனியா பக்கத்துல போய் நிக்கிறாங்க. இனியா ஷோல்டர்ல கை போட்டு இப்போ போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு அங்க போய் நிக்கிறா அப்படின்னு தாத்தா கோவமா சொல்லிட்டு இருக்கிறாரு எழில்கிட்ட. தாத்தாட்ட எழில் சொல்றாரு, அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்கள சொந்தம் கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி ஆள் வரதான் செய்வாங்க தாத்தா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை பத்திலாம் யோசிக்காதீங்க தாத்தா அப்படின்னு சொல்றாரு எழில். என்னென்ன அம்மா வரல அப்படின்னு எழில்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இனியா. எழில் பாக்கியாவுக்கு போன் பண்ணி பாத்துட்டு இருக்கிறாரு. ஆனா நாட் ரீச்சபிள்னே வருது. எழில் தாத்தா செலியன் ஜெனி எல்லாருமே ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க இனியா. கோபி ராதிகாவும் இப்போ கீழே வந்துடுறாங்க. ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்துல ஒரு விஷயத்த கவனிக்காம விட்டுட்டீங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாக்கியா வராததை பத்தி தானே கேக்குற அப்படின்னு சொல்றாரு கோபி. என்ன தலை போற காரியமா இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா அவ வந்திருப்பா, ஏன் வரலன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு கோபி. எது எப்படியோ அவ வராததுனால என்னோட குழந்தை கூட என்னால ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. டைம் ஆயிடுச்சு கோபி, நம்ம போலாமா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. கோபி ராதிகாவும் இப்ப கிளம்பி போயிடுறாங்க. எழிலுக்குமே இப்போ ஒரு வேலை வந்துருது, அவருமே கிளம்பி போயிடுறாரு. இனியா செலியன் ஜெனி தாத்தா எல்லாருமே இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. பழனிசாமி இப்போ வீட்டுக்கு வராரு. எழில் தம்பிக்கு நான் கால் பண்ணினேன், அவர் தான் இனியா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின விஷயத்த சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே பாராட்டுறாங்க, ஆனா அம்மா தான் ரொம்ப ஓவரா பண்றாங்க அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க இனியா. வேலை முடிஞ்சு சீக்கிரமாவே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுறேன்னு சொன்னாங்க, ஆனா இன்ன வரைக்கும் வரல அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. செலியன் சொல்றாரு, அதான் அவங்க போயிருக்க கிராமத்துல சிக்னல் கிடைக்காதுன்னு எழில் சொன்னான்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த வேலையா இருந்தாலும் வந்திருக்கணும்ல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனியா. தாத்தா சொல்றாரு, நான் வேணா ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு போய் அந்த கிராமத்துல போய் பாத்துட்டு வந்துடட்டுமா அப்படின்னு சொல்றாரு. பழனிசாமி சொல்றாரு, நீங்க ஏன் தனியா போறீங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. பழனிசாமி தாத்தா ரெண்டு பேருமே இப்போ பாக்கியா வேலை பார்த்த இடத்துக்கு போறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா அங்க உட்காந்துட்டு இருக்கிறத தாத்தா பாக்குறாரு. பாக்கியா அங்க இருக்கிற தம்பி அப்படின்னு பழனிசாமிட்ட சொல்றாரு. என்னாச்சு மேடம், ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பழனிசாமி கேக்குறாரு. பாக்கியா இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. பாக்கியா பயப்படுறத பார்த்த உடனே பழனிசாமி, நீங்க மொத்தம் பயப்படாதீங்க மேடம், எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆறுதலா சொல்றாரு. பழனிசாமி இப்ப அவங்க பாக்குறாரு, கூட்டத்துல ஒருத்தர் பழனிசாமிக்கு தெரிஞ்சவரா இருக்கிறாரு. அண்ணே என்ன தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு. நீ பழனிசாமி தானப்பா அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒரே பிரச்சனை ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு அவரு. சமையல் பண்ண வந்த மேடம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க எல்லாமே சொன்னாங்க அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு. நீங்க எப்படின்னா இங்க அப்படின்னு கேக்குறாரு பழனிசாமி. மாப்பிள்ள என்னோட ஒண்ணு விட்ட தம்பியோட பையன் தான் அப்படின்னு சொல்றாரு அவரு. நீங்க பேசி பிரச்சனையை சரி பண்ணிடலாம்லனே அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. எல்லாருமே ரொம்ப கோபமா இருக்கிறாங்க தம்பி அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, நான் பேசி ஏதாவது சரி பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.